இலங்கை நிர்வாக மற்றும் தொழில்சார் செயலாளர்களின் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ASA சம்மேளனம் எனப்படும் 26வது ஆசிய பசிபிக் செயலாளர்களின் சம்மேளனம் கொழும்பில் நேற்றிரவு ஆரம்பமானது. We endured our worst economic crisis 3 years ago. Since then, Sri Lanka 3 ஆண்டுகளுக்கு முன்னர் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை நாம் எதிர்நோக்கினோம். அன்றிலிருந்து இலங்கையின் விரிவான பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தை நாம் ஆரம்பித்தோம். இது எமது பொருளாதாரத்தை வெற்றிகரமாக மாற்ற உதவியது என்று கூற வேண்டும். எவ்வாறாயினும் பொருளாதார வங்குரோத்தினிலிருந்து தப்பிக்க நாம் பல விடயங்களை மேற்கொண்டோம். கடந்த வருடம் எமது புதிய ஜனாதிபதியும் அரசாங்கமும் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது. நாம் சில கட்டமைப்புகளையும் மறுசீரமைத்து வருகின்றோம். ஊழல் இல்லாத நாட்டில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவது கடினமான விடயமல்ல. Hopefully to take hold. We have acknowledged that economic progress means nothing, actually means nothing, in the absence of social and ethical decay. எல்லைகளுக்கு அப்பால் பல்வகைத்தன்மையை பலப்படுத்தல் எனும் துணைப்பொருளில் இம்முறை சம்மேளனம் நடைபெறுகிறது. 26வது ஆசிய பசிபிக் செயலாளர்களின் மாநாட்டின் முதலாவது நாள் இன்றாகும். வலயத்திலுள்ள 12 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 350 பிரதிநிதிகள் இதில் பங்கு பற்றியுள்ளனர். கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷவான் டேனியல் இன்றைய தினம் விசேட உரை நிகழ்த்தினார். இந்த சம்மேளனம் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இது தொடர்ச்சியான அமர்வுகளை உள்ளடக்கியதுடன் இன்றைய அமர்வில் பீட்டர் டி அல்மேதா மற்றும் அசங்க டி மெல் ஆகியோர் இணைந்திருந்தனர்.